வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை கேட்க போறோம். இது ஒரு மாய நாணயத்தோட கதை. ஆமா, இந்த நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப அழகான வளர்ச்சி, ஆனா அதை திருப்பி பார்த்தா யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் தெரியாத ஒரு பெரிய கடன் சுமை. அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க போகலாம். இந்த கதையில நமக்கு வர முதல் பெரிய சந்தேகம் என்னன்னு தெரியுமா? ரொம்ப செழிப்பா சிறப்பா வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஊர் எப்படி தனக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு கடன் மலையை மறைச்சு வைக்க முடியும்? அதுதானே ஆச்சரியம். வெளியில பார்க்க எந்த குறையும் இல்லாம பிரகாசமா இருக்கிற ஒரு இடத்துல இவ்ளோ பெரிய பணச்சுமை எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்க அரசாங்கம் சமீபத்துல வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டாங்க. இந்த வெள்ளை அறிக்கைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சுலபம். நாம பள்ளிக்கூடத்துல வாங்குற மதிப்பெண் சான்றிதழ் இருக்கு இல்லையா, அது போலதான் அரசாங்கம் கிட்ட எவ்ளோ பணம் இருக்கு, என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னா மக்கள் கிட்ட ரொம்ப உண்மையா தெளிவா சொல்ற ஒரு அறிக்கை தான் இது. இந்த கதையில நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த வெள்ளை அறிக்கை பத்தியும், அப்புறம் நம்ம ஊரோட பிரமிப்பான வெற்றிகள் என்னென்ன அப்படிங்கறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பெரிய கடன் மலை எவ்வளவு, மின்சாரத்துறையில என்னென்ன சிக்கல் இருக்கு, இதையெல்லாம் தாண்டி அரசாங்கம் எப்படி மக்களுக்கு நல்லது செய்றாங்கன்னு வரிசையா பாத்துக்கிட்டே வருவோம். சரி, அத்தியாயத்துக்குள்ள போலாமா? இந்த வெள்ளை அறிக்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த கதை எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? முதலமைச்சர் அவரோட உரையில ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைச்சாரு. ஆமா, 10 லட்சம் கோடிக்கும் மேல நம்ம மாநிலத்துல தூக்க முடியாத கடன் சுமை இருக்கு, இத மக்கள் கிட்ட மறைக்காம வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னதுதான் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது. ஆனா அந்த பெரிய கடனை பற்றி கவலைப்படுறதுக்கு முன்னாடி நம்ம மாநிலம் எவ்வளவு சிறப்பா வளர்ந்திருக்குன்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த பார்த்துடுவோம். ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, இந்தியாவுல மத்த மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாட்டுல தான் அதிகமான பெண்கள் வேலைக்கு கிளம்பி போறாங்க. ஆமா, பெண்கள் எல்லாரும் தைரியமா சொந்த கால்ல நின்னு வேலைக்கு போறதுங்கிறது ஒரு ஊர் நல்லா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ரொம்ப அழகான அடையாளம் இல்லையா? அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல மக்கள் நீண்ட காலம் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றாங்க. நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க. குழந்தைகள் இறப்பும் ரொம்ப குறைவா இருக்கு. மத்த ஊர்களோட ஒப்பிடும்போது நம்ம ஊர் இந்த விஷயங்கள்ல ரொம்பவே சிறப்பா செயல்படுது. இதுதான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தோட உண்மையான வெற்றி. விவசாயத்துல மழையால அப்பப்போ சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் நிறைய தொழிற்சாலைகள், கணினி நிறுவனங்கள்லாம் நம்ம ஊர்ல பிரமாதமா வளர்ந்துகிட்டே வருது. இதனாலதான் இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரம் உள்ள மாநிலமா நம்ம தமிழ்நாடு கம்பீரமா நிக்குது. என்னவா இவ்ளோ வெற்றிகள் இருந்தாலும் நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டுன்னு முதல்லயே சொன்னோம் இல்லையா? இப்ப அந்த பிரகாசமான நாணயத்தை திருப்பி பார்ப்போம். இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா வருமானம் ஈற்றதுல நாம இந்தியாவிலே 2வது இடத்துல இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் அந்த பெரிய கடன் மலையும் நமக்கு தலைக்கு மேல ஏறிக்கிட்டே போகுது. நிறைய வருமானம் வரும்போது எப்படி இவ்ளோ பெரிய கடன் வந்துச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கடன் எவ்வளவு தெரியுமா? 1,41,157 கோடி ரூபாய். அடேங்கப்பா, வெறும் 26 அரசு நிறுவனங்கள் மட்டுமே தொடர்ந்து நஷ்டமாகி சேர்த்து வச்ச கடன் இது. கேட்கவே தலை சுத்துதில்ல. இவ்ளோ பெரிய கடன் எப்படி வந்துச்சு? ஒரு பானையில ஓட்ட இருந்தா தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குமே, அது மாதிரிதான். 31 அரசு நிறுவனங்கள் வருமானம் இல்லாம தொடர்ந்து நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டே வந்திருக்கு. போட்ட பணமும் அழிஞ்ச, லாபமும் வராம போனதுதான் இந்த கடன் மலைக்கான முக்கிய காரணம். இந்த பணச்சிக்கல்லையே ரொம்ப இருட்டான ஒரு பகுதி இருக்கு. அதுதான் மின்சார வாரியம். அத பற்றி இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். மின்சாரத்துறையில மட்டும் எவ்வளவு கடன் நிலுவையில இருந்துச்சு தெரியுமா? 1,23,895 கோடி ரூபாய். இது 2019-20 வருஷத்தோட கணக்கு. இவ்வளவு பெரிய தொகைய ஒரு துறையில மட்டும் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சரி, இது சரி செய்ய உதை அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுலயும் ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு. ஆமா, முழு கடனையும் அரசாங்கமே ஏத்துக்காததால வட்டியாக மட்டுமே 9,150 கோடி ரூபாய் கூடுதல் சுமையா வந்து விழுந்துருச்சு. இது தேவையில்லாத ஒரு பெரிய செலவு. ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு தயாரிச்சு 8 ரூபாய்க்கு வித்தா என்ன ஆகும்? நஷ்டம் தானே? அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு அலகு மின்சாரம் தயாரிக்க ஆகிற செலவை விட அதை விற்கும்போது கிடைக்கிற வருமானம் ரொம்ப குறைவா இருந்ததால நஷ்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு கொடுக்கற மின்சாரத்துக்கு சரியான மின் அளவி பொருத்தாததும் ஒரு பெரிய குறையா இருந்துச்சு. அதோட கம்பிகள் வழியா மின்சாரம் போகும்போது நிறைய கசிவுகள் ஏற்பட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் காத்துல கரைஞ்சு போன மாதிரி வீணாயிடுச்சு. இவ்ளோ பெரிய கடன் சுமை தலைக்கு மேல இருக்கும்போது அரசாங்கம் எப்படி மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை தொடர்ந்து செய்ய முடியும்? அதான் நம்ம கதையோட அடுத்த பகுதி. வாங்க பார்க்கலாம். எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கான நல்ல திட்டங்களை அரசாங்கம் நிறுத்தவே இல்லை. ஆமா, இதையெல்லாம் அவங்க ஒரு வீண் செலவா பார்க்கல. எதிர்கால சமுதாயம் நல்லா இருக்கணும்னு செய்யப்படுற ஒரு சிறந்த முதலீடா தான் பாக்குறாங்க. உதாரணத்துக்கு, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுத்ததுனால ஒரு பெண்ணுக்கு மாசம் சுமார் 800 ரூபாய் மிச்சமாகுது. அந்த பணத்தை அவங்க குடும்பத்தோட தேவைக்கும் குழந்தைங்களோட படிப்புக்கும் பயன்படுத்துறாங்க. காலையில குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல சிற்றுண்டி தர்றதும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் தான். இப்படி நல்ல நல்ல திட்டங்கள் செய்யணும்னா அரசாங்கத்துக்கு பணம் வேணும் இல்லையா?
அதுக்கு தான் சொத்து வரி வசூலிக்கிற முறையில சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. வரிய சரியான முறையில நேர்மையா வசூலிச்சாதான் மக்களுக்கான நலத்திட்டங்களை தடையில்லாம செய்ய முடியும். இந்த வரி வசூல்ல முன்னாடி மாதிரி எந்த குழப்பமும் இல்லாம 5 தெளிவான படிகளை கொண்டு வந்தாங்க. அதாவது கட்டடத்தோட அளவு, அதோட வயது, அது என்ன வகையான கட்டடம், எதற்காக பயன்படுது, எந்த பகுதியில இருக்கு, இப்படி எல்லாத்தையும் சரியா கணக்கு பண்ணி வரி வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நாம இந்த கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் மழை மாதிரி இருக்கிற கடனை குறைச்சிக்கிட்டே இன்னொரு பக்கம் மக்களுக்கான திட்டங்களையும் எந்த குறையும் இல்லாம எப்படி நம்ம மாநிலம் சமன் செஞ்சு வெற்றி பெற போகுது, இது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான பயணம். Subscribe for more videos.